சென்ற வாரம் யாருடைய சரிதம் பார்த்தோங்க? மதிக்குடி அனந்தர். மெய்வழி மதிக்குடி அனந்தர். வா, ஒரு அற்புதமான சரிதம். இன்று மெய்வழி முருகேச நாயக்கர் அவர்களுடைய சரிதம். ஆதியே துணை மாதாதேவமே. மெய்வழி முருகேச நாயக்கர், அங்கத்தினர் எண் 549. வம்படியாக ஆட்கொண்ட குரு. அவங்களுடைய வாய்மொழியாக சுயசரிதமா அவங்க எழுதியிருக்கிறதையே படிப்போம். என் மனைவி மக்களின் தூஷணையையும் அவமதிப்பையும் சற்றும் பொருட்படுத்தாமல் நான் மெய்வழி ஆண்டவர்களிடம் பெற்ற பேற்றை இதுநாள் வரை நிலையாக ஸ்திரப்படுத்திக் கொண்டேன். மெய்வழி சுயம்புலிகா அனந்தர் என்னும் சிவப்பிரகாசம், மெய்வழி தேன்பாகு அனந்தர் என்னும் ஜம்புலிங்கம், மெய்வழி யுகா அனந்தர் என்னும் தர்மலிங்கம் ஆகிய மூவரும் தான் ஆரம்பத்தில் நான் மெய்வழிக்கு போக வழிகாட்டிகள். நாங்கள் நால்வரும் கிண்டி என்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கிண்டி பணியாற்றி வந்தோம். நான் கார்பெண்டர் ஒர்க் ஷாப்பில் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தேன். வுட்வொர்க்ஸ் ட்ரைனிங், அதாவது வுட்வொர்க்ஸ் டிராயிங் 2 வருடம் படித்து தேர்ந்து சர்டிபிகேட் பெற்றேன். துரைகளிடம் பாராட்டும் பெற்றேன். அந்த காலத்துல வெள்ளக்கார துறைகள்லாம் இருக்கும்போது சொல்றாரு. நாங்கள் நால்வரும் ரெஸ்ட் நேரத்தில் மரத்தடியில் உட்கார்ந்து தெய்வீக விஷயம், ஞானம் பேசி பாட்டுகள் பாடுவோம். நான் முருக பக்தன் ஆதலால் கந்தசஷ்டி படிப்பதை மற்றவர்கள் வியந்து என்மேல் பிரியமானார்கள். ஒரு சமயம் மெய்வழி ராஜநந்தர் வீட்டுக்கு ஆண்டவர்கள் எழுந்தருளினார்கள் என்று தெரிந்து நாங்கள் நால்வரும் சென்று தரிசனை செய்தோம். ஆண்டவர்கள் எங்களை பார்க்க நாங்களும் கண்குளிர 3 நாட்கள் சபையில் களிப்படைந்தோம். கடைசி நாள் சாலைக்கு ஜீப் வேன் புறப்படும் போது ஆண்டவர்களை தரிசிக்க KP சுந்தராம்பாள் ஓடி வருவதாக சொன்னபோது, அவள் என்ன என்னை பார்ப்பது, காரை ஓட் என்றார்கள். KPS உடனே பழனி வடிவேலா, பார்வதி திருக்குமாரா என்று பாடிக்கொண்டே வந்தார். அவர் கார் நிற்கவில்லை. சில நாட்களுக்கு பின் மதுரை பழஞ்சாலையில் 3 நாள் சபை என திருமுகம் கிடைக்கப்பெற மெய்வழி ராஜநந்தர் எல்லோருக்கும் தெரிவித்தார்கள். நாங்கள் நால்வரும் மற்றவருடன் சென்றிருந்தோம். அப்போது அங்கே பொன்னரங்க கட்டிடம் ஆகவில்லை. ஓலையில் ஒரு பெரிய பந்தல், அதில் 1000 பேர் தங்கும் அளவுக்கு அமைத்திருந்தார்கள். கூட்டம் சுமார் 500 பேர்கள் இருந்தார்கள். 3 வேளையுமாக 3 நாளும் அங்கு செவிக்கு உணவும் வாய்க்கு உணவும் அமுதமாக கிடைத்தது. அப்போது சென்னை பிள்ளைகள் என்றால் ஆண்டவர்களுக்கு ரொம்ப பிரியம். உடனே வரச்சொல் என எங்களை அழைத்து ஆலயத்துக்கு எதிரிலுள்ள தெய்வ தோட்டத்துக்கு அழைத்து சென்றார்கள். அப்போது காமாட்சியா பிள்ளை அவர்கள்தான் சட்டாம்பிள்ளை. தோட்டத்தில் இந்த காமாட்சியா பிள்ளை அப்படின்னா யார சொல்றாங்க? தான் என்றேதற்குமே காமாட்சி சுந்தரன் சந்நிதானத்தின் முன் நின்றவர்கள். அதாவது மெய்வழி உறங்காப்புலி ஆனந்தர் என்று தெய்வம் அவர்களால் தீட்சாநாமம் வழங்க பெற்றவங்க தான் காமாட்சியா பிள்ளை. அவங்க வரலாறுலாம் கூட பார்த்தோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அப்போது காமாட்சியா பிள்ளை அவர்கள் தான் சட்டாம்பிள்ளை. ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியார் வெளியே போகும்போது அந்த கிளாஸ் மானிட்டர் அப்படின்னு சொல்றோம், லீடர்னு சொல்றோம், சட்டாம்பிள்ளைன்னு தமிழ்ல சொல்றோம். அவங்கள எழுப்பி நிக்க வச்சுட்டு, அப்பா கொஞ்சம் பார்த்துக்கப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க இல்லைங்களா, அதுதான் சட்டாம்பிள்ளை. இது போல அந்த காலத்துல அப்போது காமாட்சியா பிள்ளை அவர்கள் தான் சட்டாம்பிள்ளை. தோட்டத்தில் மா, பலா, வாழை, கொய்யா, சாத்துக்குடி, சப்போட்டா, நாரத்தான், எலுமிச்சை, தென்னை இன்னும் வெளிநாடுகளிலிருந்து தருவித்து வளர்க்கப்பட்ட செடிகள் ஆதலால் விதவிதமான ருசிகளையுடைய கனிகள் காட்சியளித்தது. அப்போது ஆண்டவர்கள் இடுப்பில் தோல் பெல்ட் இருக்கும். அதில் 6 அங்குலம் நீளமுள்ள மடக்கு பேனா கத்தி ஒன்று தொங்கும். ஒவ்வொரு செடியண்டையும் நின்று பழங்களை அறுக்கச் சொல்லி எங்களுக்கு தங்கள் கத்தியால் தாங்களே பத்தை பத்தையாக அறுத்து கொடுப்பார்கள்.
போதும் போதும் என்னும் அளவுக்கு தின்ன வைப்பார்கள். அம்மாதிரி அமுதை சாலையில் யாரும் பெற்றிருக்க முடியாது. அப்போது அது பெரிதாக எங்களுக்கு படவில்லை. அதை இப்போது நினைத்துக் கொண்டால் சொல்ல நாய் அழவில்லை. இன்னும் அந்த நினைவை சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அக்காலத்தில் ஆண்டவர்கள் அமர்ந்திருக்கும் போது மதுரை மீனாட்சியம்மன் குமரரா, தென்பாண்டி அரச குமரரா எனத் தோன்றும். 2ஆம் நாள் நாங்கள் எழுந்து சபையில் சேர்த்துக் கொள்ளுமாறு விண்ணப்பித்தோம். உத்திரவாகி சேர்ந்து கொண்டோம். உடனே உபதேசத்திற்கு உத்தரவு கேட்டோம். அதற்கும் உடனே உத்தரவாயிற்று. சாப்பிட 2 மலை வாழைப்பழம் கொடுத்தார்கள். குளித்து புத்தாடை புனைந்து வரச் சொன்னார்கள். ஆனால் கூட்டம் அதிகம் என எங்களை அடுத்த சபைக்கு மாற்றிவிட்டார்கள். உபதேசத்துக்கு யாருக்கும் காணிக்கையோ கட்டணமோ கிடையாது. கேட்டவர்களுக்கெல்லாம் இனாமாக வாரி வழங்கினார்கள். 3ஆம் நாள் நாங்கள் இரவு 8 மணிக்கு புறப்பட்டு திருப்பரங்குன்றம் பயணமானோம். அங்கே சுல்தான் சிக்கந்தர் துல்கர்னைன் என்னும் மகானின் சமாதி உள்ளது. அதைத்தான் ஸ்ரீ கந்தர், சிக்கந்தர் தான் ஸ்ரீ கந்தர் என்றும் அழைப்பார்கள். அதன் பக்கவாட்டில் நக்கீர ரிஷியுடைய சமாதி. முருகப்பெருமானின் தரிசனத்துக்காக நான் காசிக்கு போய் தீர்த்தமாடி வருகிறேன் என்று நக்கீரர் சொன்னதும், முருகப்பெருமான் காசிக்கு போக வேண்டாம், தீர்த்தம் இங்கேயே தருவிப்போம் என தரிசனம் தந்து தம்முடைய கூர்மையான வேளால் யானை மலையை ஒருபுறம் கிழித்து தீர்த்தம் வரவழைத்தார்களாம். கிழிந்த இடத்திலேயே இந்த கிழித்த இடத்திலேயே நீர் தங்கி அத்தடாகத்தில் அநேக மச்சங்கள் யார் போனாலும் மொசமொசவென்று வந்துவிடும். தெரிந்தவர்கள் பொறிக்கடலை வாங்கி போய் போடுவர். அவை தின்னும். அங்குள்ள தவகுகையில்தான் நம் ஆண்டவர்கள் கடும் தவம் இருந்தார்கள். அதெல்லாம் கண்டு களித்து எங்கள் புண்ணிய யாத்திரையை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பினோம். சில நாட்கள் கழித்து ஆண்டவர்கள் சென்னைக்கு மெய்வழி ராஜானந்தர் வீட்டுக்கு எழுந்தருளினார்கள். நாங்கள் அனைவரும் சென்று தரிசித்தோம். என் நண்பர் சிவப்பிரகாசம், அதாவது பின்னது மெய்வழி சுயம்புலிகானந்தர், 19 சிஷ்ய குழாங்களுடன் வந்திருந்தார். 50 பேருக்கு மேல் கூட்டம் நிறைந்திருக்கையில் சிவப்பிரகாசம் எழுந்து உபதேசம் வேண்டும் என்று கேட்டார். உபதேசம் என்றால் என்ன என வினவினார்கள். அவர் பெற்ற ஞானிகளின் பாட்டை பாடினார். அப்ப நீதான் பெற்றிருக்கிறாயே, மறுபடியும் ஏன் கேட்கிறாய் என்றார்கள். கூட வந்த 10 சிஷ்யர்களும் எழுந்து நின்றார்கள். ஆண்டவர்கள் அவர்களை கவனித்தார்கள். சரி உட்கார் என சொன்னவுடன் கூடவே 10 சிஷ்யர்களும் உட்கார்ந்தார்கள். அவர்கள் யார் என ஆண்டவர்கள் கேட்க, சிஷ்யர்கள் என்றதும், ஆ, அப்ப நீதான் குருவாச்சே, 10 பேர் சிஷ்யர் தானே, சிஷ்யருக்கு சிஷ்யா உட்கார் என்றார்கள். அடுத்த நாள் சுயம்புலிகா மட்டும் வந்து பாட்டு பாடினார். அர்த்தம் தெரியாதென்று அவர் கூற, ஆண்டவர்கள் மெய்வழி ராஜானந்தரை பார்த்து அவர் யார் என கேட்க, அவரை அடிக்கடி பஜனை கூட்டத்தில் பார்ப்பேன், நன்றாக பாடுவார் என சொல்லியதும் அழுது கொண்டே ஒரு பாட்டு பாடினார். உடனே நாளைக்கு அவனுக்கு இந்த இடத்திலேயே உபதேசம் நடக்கும் என சொல்லி மறுநாள் உபதேசம் நடந்தது. ஊரல் மலைக்காட்டில் ஆண்டவர்கள் முதலில் சிறு ஆலயம் கட்டி எல்லோரும் போக வர இருந்தார்கள். அந்நேரம் ஆண்டவர்கள் முன் போல் அடிக்கடி சென்னைக்கு வரவில்லை. ஆண்டவர்களுடன் நாமும் போய்விடுவோம் என சுயம்புலிகா உத்தரவு கேட்டு இவ்விடம் வேலையையும் விட்டுவிட்டு அங்கு குடியேறி ஓட்டல் ஒன்று நடத்தினார். என் நண்பர்கள் மூவருக்கும் உபதேசமாகி எனக்கு மட்டும் கிடைக்காததால் இவனை இந்த தடவை ஆண்டவர்கள் சென்னைக்கு வந்தால் மாட்டி விடுவோம் என்று பேசினார்கள். ஒரு சமயம் ஆண்டவர்கள் சென்னைக்கு வந்ததும் என்னை அவர்கள் முன் நிறுத்தினார்கள். இவர் யார் என ஆண்டவர்கள் கேட்டார்கள். நமது மதுரைக்கு முன் வந்து 3 நாளும் இருந்து உபதேசத்திற்கு உத்தரவு வாங்கினதெல்லாம் சொன்னார்கள். நான் மரம் போல மௌனமாக நின்றேன். வேஷ்டி நழுவது போல உணர்ந்தேன். உபதேசம் வேண்டுமென கேட்டேன். இத்தனை நாள் ஏன் வரவில்லை? ஏ ஐயா, பதில் சொல்லையா, திருமணம் ஆகிவிட்டதா என்றார்கள். ஆகிவிட்டது, அந்த சிக்கலில் மாட்டித்தான் வர முடியவில்லை என்றேன். சரி, இந்த திருமணமாகி எத்தனை வருடம் ஆயிற்று? இத்தனை வருடம் விட்டு விட்டு சும்மா இருக்கலாமா? இது அழியா திருமணம், அது அழியும் திருமணம். இனியாவது வருவாயா என கேட்டதும் வருவேன் எனச் சொல்லி நமஸ்காரம் செய்து திரும்பினேன். மறுபடி கூப்பிட்டு கட்டாயம் நீ வருவாயா, சத்தியமாக சொல் என 3 முறை சத்தியமாக சொல்ல வைத்து மெய்வழி நூலையும் கையில் கொடுக்கச் சொல்லி நம்பரை உபதேசத்துக்கு பதிந்து கொண்டு இவனை விட்டால் தவறிவிடுவான், வித்து மீண்டும் வராது என வம்படி
வம்பாடி வழக்காடி என்னை ஆட்கொண்டார்கள். அதையெல்லாம் நினைத்தால் எனக்கு துக்கம் பீறிட்டு வரும். அழுவேன். ஏன் தானாக அழுகிறார் என வீட்டில் உள்ளவர்கள் நினைப்பார்கள். நான் முகம் அலம்பி சாப்பிடப் போவேன். யாரிடமாவது வீட்டில் சொல்ல பாங்குண்டா? கிண்டி கலாசாலையில் வேலை செய்யும் போது எனக்கு சூப்பரண்டாக கிளீக்ஸ் லண்டனிலிருந்து வந்த துரை இருந்தார். லீவ் கேட்டால் முறைத்து பார்ப்பார். மற்றவர்கள் பயப்படுவர். நான் திறமையாக வேலை செய்பவன் ஆதலால் பிரின்சிபால் கார்ட்ரைட் ஜேம்ஸ் ஓட்ஸ் வெட்சர் துரைமார்கள் என் மீது மிகவும் அன்பு கொண்டு எனக்கு லீவ் கிடைக்க செய்தனர். சாலைக்கு போய் வருவேன். ஒருமுறை வைகாசி திருவிழாவிற்கு திருச்சி போனேன். கீழக்குறிச்சி பஸ் கிடைக்காதால் வேறு பஸ் பிடித்து சத்தியமங்கலம் இறங்கும்போது மாலை 6 மணி. யாரும் துணை இல்லை. வழியும் தெரியாது. 2 மைல் நடந்ததும் திடீரென்று காற்றும் மழையும் இடியும் மின்னலுமாக மரங்களெல்லாம் சாய்ந்து விட்டன. ஒரு வீடோ ஆளோ தென்படவில்லை. தனியாக நின்று ஆண்டவர்களை துணை வேண்டினேன். இருட்டில் ஒரு ஒத்தையடி குடிசை தெரிந்தது. குனிந்து பார்த்தேன். ஒரு இளம் பெண் இருந்தாள். யாரு என்று என்னை கேட்டாள். நான் பயந்தவனாக, நான் ஆண்டவரிடத்தில் போகிறேன், மழைக்காக ஒதுங்கினேன் என்றேன். ஐயா, உள்ளே வந்து உட்காருங்க என மனை போட்டாள். நடுக்காடு ஆச்சு, என்ன ஆகுமோ என பயந்தேன். பயப்படாதீங்க, என் வீட்டுக்காரர் வருவாரு, அவருக்குத்தான் கேழ்வரகு அடை செய்கிறேன், வந்ததும் இருவரும் சாப்பிடுங்கோ, மழை நின்றதும் அவரை துணைக்கு அனுப்பி வைக்கிறேன், ஆண்டவரிடத்தில் சேர்த்து விட்டு வருவாரு, வரும்போது வெத்தலாக்கு வாங்கி கொடுங்க, 2 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க என்றார். திகில் விட்டதென நினைத்தேன். கணவர் நனைந்து கொண்டு வீடு வந்தவர், இந்தாயா, யார் என் மனைவி வீட்டு பேசுறது, இங்கிட்டு வா சொல்றேன் என்று தனியாக போய் மனைவியிடம் பேசிவிட்டு வந்து முறைத்தார். நான் பயந்து ஆண்டவர்களை நினைத்து கொண்டேன். ஏன்யா, இந்த தோல் பெல்ட்டில் என்ன இருக்கு என்று அவர் கேட்க, இதில் எங்க ஆண்டவர்களுக்கு பூ, பழம், பக்தி இவைதான் இருக்கு, வேறொன்றும் இல்லை என்றேன். ஐயா, நீங்க பயப்படாதீங்க, நான் கூட வந்துட்டு வர்றேன் என்றதும் பயம் விட்டது. வழியில் ஒரே இருள். 3 ஏரிகளும் ஒன்று சேர்ந்து விட்டது. வழியே தெரியாதால் சுற்றி சுற்றி போய் 11 மணி அளவில் சாலை போய் சேர்ந்தேன். முருகேச நாயக்கரா என மெய்வழி கலைமகானந்தர் கேட்டு, இந்த இருட்டில் ஏன் வந்தீர்? சத்தியமங்கலத்தில் தங்கி வரக்கூடாதா? கள்ளர் கூட்டம் அதிகமாச்சே என்றார். ஒரு துணையோடு வந்தேன். அது நிச்சயமாக ஆண்டவர்கள்தான் என மனப்பூர்வமாக சத்தியமாக உள்ளன்போடு தெரிந்து கொண்டேன் என்றேன். அந்நேரம் தோசை சுட்டு கொடுத்தார்கள். சாப்பிட்டு விட்டு மெய்வழி பஞ்சாட்சரானந்தர் விடுதியில் படித்துக் கொண்டேன். விடிந்ததும் தரிசனைக்கு சென்றேன். பூவை எடுத்து ஆண்டவர்களுக்கு மாலையாக போட்டார்கள். ஆண்டவர்களிடம் இரவு விஷயத்தை சொன்னேன். தங்கி வரக்கூடாதா என்றார்கள். பிறகு சுயம்புலிகாவை கூப்பிட்டு, நீ சென்னை சென்று பிள்ளைகளையெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சென்னை கோயில்களிலெல்லாம் வாராவாரம் படி, சென்னை கோயில்களிலெல்லாம் வாராவாரம் பாடி படிக்க வேண்டும், கடற்கரைக்கு போய் கூடி படிக்க வேண்டும், கேட்பவர்க்கு திருத்தமாக பதில் சொல்ல வேண்டும், நான் சாலையிலிருந்து ஆள் அனுப்பி பார்த்து நடந்ததை கேட்டுக்கொள்கிறேன் என ஆணையிட்டார்கள். பிறகு சுயம்புலிகாவை கூப்பிட்டு, நீ சென்னைக்கு சென்று பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சென்னை கோயில்களிலெல்லாம் வாராவாரம் பாடி படிக்க வேண்டும், கடற்கரைக்கு போய் கூடி படிக்க வேண்டும், கேட்பவருக்கு திருத்தமாக பதில் சொல்ல வேண்டும், நான் சாலையிலிருந்து ஆள் அனுப்பி பார்த்து நடந்ததை கேட்டுக்கொள்கிறேன் என ஆணையிட்டார்கள். அப்படியே செய்தோம். ஒரு முறை மெய்வழி கலைமகானந்தர் வந்தார். அவரிடம் சொல்லி, எனக்கு உபதேசத்துக்கு சிபாரிசு லெட்டர் சாலைக்கு அனுப்பி போய் காஷாயம் வாங்கி தலைப்பாகை கட்டி ஆண்டவர்கள் முன் நின்றேன். அடே அப்பா, யார் இவன் என்றார்கள். என்ன அழகாக இருக்கு பார்த்தியா, முன் எப்படி இருந்தான், இப்ப எப்படி ராஜவடிவாக இருக்கிறான் என பூரிப்பாக பார்த்து என்னை விழுங்கி விட்டார்கள். ஆனந்த கண்ணீர் பெருகியது. அப்போது என்னுடன் உபதேசம் பெற்றவர் மெய்வழி தவக்குடியானவர். நான் ஒரு முறை தாம்பாளத்தில் ரூபாய் 5 காணிக்கை சர்க்கரை வைத்து அனந்தர் பட்டம் கேட்கிறேன். உன் மனைவியை ஏன் சேர்க்கவில்லை என மெய்வழி கலைமகானந்தர் கேட்க, மனைவி நேர் விரோதம் என மெய்வழி தவக்குடியானந்தர் சொல்ல, ஆண்டவர்கள், நான் உன்னை பிராமணனாக ஆக்கியுள்ளேன், அப்பவே அவர்களை விட்டு பிரிந்து விட வேண்டும் என சொல்லி, அடுத்த தடவையாவது சேர்த்துவிட்டு அப்புறம் அனந்தர் பட்டம் பெறலாம் என சபை நிறைவடைந்தது. குறிப்பு: இத்தெய்வ விசுவாச பெருவியர் 20/8/1990 சென்னையில் ஜீவப்பிரயாணம் ஆனார். அன்னாரின் பிம்பம் கூடுவாஞ்சேரி அனந்தர்கள் அடக்கஸ்தலத்தில் நல்லடக்கம் செய்யப்பெற்றது. புகழும் திரு கைலை குல பாடல் பாடி நம்ம நிறைவு பண்ணலாங்களா?